பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். அப்ப காயத்ரிங்கிறது யாரு? காயத்ரி என் பொண்ணுதான்ப்பா. அந்த பொண்ணு பேருக்கு தான் வந்திருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கரஸ்பாண்டன்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எடுத்துன்னு போயிட்டோமா? ஐயோ வேணாப்பா, நான் வாங்கிக்கிறேன் கொடு. இதுல ஒரு கையெழுத்து போடு. ரொம்ப நன்றிப்பா. பெருசு பேரை சொன்ன உடனே வாங்க வேணாமா? அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது இதுன்னு விளக்கம் சொன்னோன்னு வாங்கணுமா? இப்படியே நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் விளக்கம் சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் டெலிவரி பண்றதுக்கு நைட் ஆயிடும். அப்புறம் நான் போஸ்ட் ஆபீஸ்ல பட்டு தூங்கிட்டு மறுநாள் காலைல எழுந்து திருப்பி டெலிவரி பண்ண வேண்டியதா இருக்கும். பட்டா பட்டுமா? வரேன் பெருசு. ஓ பெருசுன்னு அவனுக்கு கோவம் வரல? இல்லப்பா, இந்த வீட்டுல பல விஷயங்களை நான் சிறுசு மாதிரி தான் நடத்தப்படுறேன். அதனால நீ பெருசுன்னு கூப்பிடல, சந்தோஷம் தான்ப்பா. போயிட்டோம். பெருசு என்னப்பா இது? ஏதோ பார்சல் வந்திருக்குமா? கொடுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து கரஸ்பாண்டன்ஸ்க்கான லெசன்ஸ் வந்திருக்கே. காயத்ரி பேருக்கு வந்திருக்கு. என்னது காயத்ரி பேருக்கா? அடடி புக்ஸ்லாம் வந்துருச்சாக்கா? ஏம்பா இந்த பார்சல் வரும்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்பா நான் தான்ப்பா அப்ளிகேஷனே அனுப்புனேன். BA தமிழ் லிட்டரேச்சர் புக்ஸ் தான்ப்பா இது. என்கிட்ட கூட சொல்லலையே. உன்கிட்ட கூட என்ன, என்கிட்டயே சொல்லல. அக்கா அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட பார்க்க நங்கநல்லூர் போறேன்னு, அவகிட்ட பேச்சு வாக்குல என் படிப்பாசிய சொன்னேன். அவதான் நீ கரஸ்பாண்டன்ஸ்ல படிடி, நான் வேணும்னா ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னா. அவ கட்டின ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ்ல தான்க்கா இந்த புக்ஸ் வந்திருக்கு. அப்போ உன் ஃப்ரெண்ட் அவளோட காசு கொடுக்கறாளா? இல்ல அண்ணி, அவங்க அப்பா ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அதுல இருந்து தான் அவங்க பணம் தராங்க. உனக்கு மட்டுமா தராங்க? இல்ல அண்ணி, என்ன மாதிரி 10 பேர் இருக்காங்க.
எல்லாருடைய படிப்புக்கும் அவங்க தான் செலவு பண்றாங்க அண்ணி. அடடா, கஷ்டப்படுறவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அன்னச்சத்திரம் 1000 கட்டுறதை விட அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சிறப்புன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட புண்ணியவான நான் நேர்ல பாக்கணுமா? நீ உடனே கிளம்பு, நானும் ரெடி ஆயிரேன். போய் நன்றி சொல்லிட்டு வந்துடலாம். ஐயோ அப்பா, நம்மள மாதிரி அவர் என்ன வீட்லயா இருப்பாரு? பின்ன என்னங்கப்பா, அவருக்கு எவ்வளவோ பிசினஸ் இருக்கு, எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்கு. அவர் வீட்ல இருக்காரா, வெளியில போயிருக்காரா, எப்ப இருப்பாருன்னு விசாரிச்சு பெர்மிஷன் வாங்கிட்டு தானப்பா போக முடியும். அன்னைக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டா போனே. என்ன நீ, என் ஃப்ரெண்ட பார்க்க போன நேரம் என் அதிர்ஷ்டம் அவர் வீட்ல இருந்தாரு, அதனால அவரை என்னால பார்க்க முடிஞ்சது. அவர் எப்பமா பாக்குறது, எப்படிமா நன்றி சொல்றது? அப்பா, நான் பக்கத்து கடைக்கு போய் அவருக்கு ஒரு ஃபோன் பண்றேன்ப்பா. அவர் வீட்ல இருந்து இன்னைக்கு நம்மள வர சொன்னார்னா நாம வேணும்னா போலாம்ப்பா. நீ சீக்கிரம் போய் ஃபோன் பண்ணிட்டு வாமா, நானும் குளிச்சுட்டு ரெடி ஆறேன். நீ வந்தோடனே கிளம்பி போய் நன்றி சொல்லிட்டு வந்துடலாம். சரிங்கப்பா. என்னம்மா ஃபோன் பண்ணுமா? பண்ணுங்க. இல்லண்ணா, இந்த 5 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்களேன். என்னம்மா கிழிஞ்ச நோட்டு எப்ப கிழியனே தெரியல. அதான் பேங்க்ல கொடுத்தா 5 ரூபா காயின் கொடுக்கறானா வாங்கிக்க வேண்டியதானம்மா. ஃபோன் பண்றவங்களே 5 10 கொடுக்குறாங்க, சில்லறை இல்லாம தவிக்கிறோம். என்ன பண்றது? ஏதோ தெரிஞ்ச பிள்ளையா போயிட்டா வந்துட்டா, இரு தர்றேன். இந்தம்மா 1 2 3 4 5 சரிதானம்மா? சரியா இருக்குண்ணா, நான் கிளம்புறேன். என்னம்மா, அவர் இருக்காரா? நம்ம கிளம்பலாமா? இல்லப்பா, அவர் இல்ல, என் ஃப்ரெண்டு தான் இருந்தா. எங்க போயிட்டாரா? டெல்லிக்கு போயிட்டாராம்ப்பா. வரத்துக்கு 1 வாரம் ஆகுமா. அவர் வந்த உடனே நம்ம போய் பார்க்கலாம்ப்பா. என்னம்மா, அவரை பார்த்து உடனே ஒரு வார்த்தை நன்றி சொல்லலாம்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. அவ அப்பா டெல்லியில இருந்து ஃபோன் பண்ணா எங்க அப்பாவோட நன்றிய சொல்லுன்னு சொல்லிட்டேன்ப்பா. அதுக்கு இல்லம்மா, நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை நன்றி சொன்னா நல்லா இருக்குமே நினைச்சேன். பிச்சைக்காரன்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நன்றிய சொல்லிட்டு இருக்கான். அவங்க சொல்லிட்டு போனதுக்காக வேதனைப்படுறியாமா? உங்க அண்ணி வாயிலிருந்து எப்பாவது ஒரு நல்ல வார்த்தை வந்தா தாம நம்ம அதிர்ச்சி அடையணும். கவலைப்படாத, இது நமக்கு புதுசு இல்லையாமா. இந்த குள்ள கத்திரிக்காய் என்னென்ன பேசுறா? வக்கீலுக்கு படிச்சா ஊரையே விலைக்கு வாங்கிடுவா. அதுக்கும் நாம தான் ஆழணும். நாக்க சும்மா தோசை மாதிரி புரட்டி புரட்டி எடுக்கிறான். வாங்கம்மா, ஃபோன் பண்ணுமா? இல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி காயத்ரி ஃபோன் பண்ண வந்தால, அவ இங்க டைரியை விட்டுட்டு போயிட்டாளாம். ஃபோன் நம்பர் எல்லாமே அந்த டைரியில தான் இருக்கா. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஃபோன் பண்ணாங்களா? பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி டைரி இருக்கும்? ஃபோன் பண்ணவே இல்லையா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. என் நாத்தனார உங்களுக்கு தெரியும்ல? என்னம்மா காயத்ரி, எனக்கு தெரியாதா? அந்த குள்ளமா சிவப்பா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்களே, நல்லா தெரியுமா எனக்கு. அவதான் இங்க வரவே இல்லையா? வந்தாங்கம்மா, 5 ரூபா நோட்டை கொடுத்து 1 ரூபாய சில்லறை கேட்டாங்க. 5 1 ரூபா காயின் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏதாவது முக்கியமான போனுங்களா? ஆமா, முக்கியமான போன் தான். சரி, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த லெட்டர் பிரிக்காமலே பாத்துக்கிட்டே இருப்பீங்க? இந்த லெட்டரை பிரிச்சு படிக்கிறது தப்பா சரியா நீ சொல்லவே இல்லையே. சரியா தப்பான்னு என்ன நீங்க கேக்குறதே தப்பு. இது நம்ம பொண்ணு பேருக்குன்னு வந்திருக்கு லெட்டர், அதுவும் ரிஜிஸ்டர் லெட்டர். இதை நம்ம பிரிக்காம படிக்காம இதுல நாகரிகம் பாக்குறது நல்லா இல்லைங்க. இந்த லெட்டர்ல ஃப்ரம் அட்ரஸ் வேற இல்லாமலே வந்திருக்கு. அதுவே முதல் சந்தோஷம். வந்தனாவோட குரலையே உங்ககிட்ட போன்ல பேசினாங்கன்னு சொன்னீங்க. இதுக்கு மேல இந்த லெட்டரை படிக்கலன்னா நம்ம பொண்ணுக்கு தாங்க பிரச்சனை வரும். பிரிச்சுலாமா? என்னதான் எழுதியிருக்குன்னு பிரிச்சு பாருங்களேன்.
எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு மட்டும் புரியுதா? இது நமக்கு புரியணும்னா முதல்ல உன் பொண்ணை கூப்பிடுவோம். ஏங்க இருங்க, அவளை கூப்பிட்டு என்ன கேட்க போறீங்க? வேற யார கேக்குறது? இந்த லெட்டர் பாருங்க, எழுதினவ பேரும் இல்ல ஊரும் இல்ல. இத வச்சுக்கிட்டு வந்தனா கிட்ட என்ன கேக்குறது? இது இல்லாம நம்ம பொண்ணு லவ் பண்ற மாதிரி எங்கேயும் எழுதல. அவன் தான் நேரே பேச பயந்துகிட்டு லெட்டர்ல அட்ரஸ் இல்லாம எழுதியிருக்கான். அதுவும் வேற யார் கைக்கு போயிடக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர்ல அனுப்பிச்சிருக்கான். இது அவகிட்ட கேக்குறது எனக்கு சரியா படலைங்க. வேற என்ன பண்ண சொல்ற? என்னங்க, என்ன முடிவெடுத்தீங்க? இது ஒன் சைடு லவ். அவ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற யாரோ ஒருத்தன் வாய்ஸ் மாத்தி ஆபீஸ்க்கு வந்துட்டேன்னு சொன்னானே, அவனும் அல்லது அவ ஆபீஸ் தெரிஞ்சவனும் இதை எழுதிருக்கான். வனிதா, நாம காதலுக்கு எதிரி இல்லை. ஏற்கனவே பிரவீனுக்கு லவ் மேரேஜ் தான் பண்ணி வச்சோம். ஆனா இந்த லெட்டர் எழுதினவன் ரொம்ப சீப்பானவனா இருக்கான். இந்த லெட்டர் படிச்ச பிறகு வந்தனாவுக்கு காதல் வலிய வந்துருச்சுன்னா தட்ஸ் நாட் குட். அப்படின்னா இந்த லெட்டரை நாம அவகிட்ட காட்டவே வேண்டாங்க. கரெக்ட். நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். என்னங்க? நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்போதான் அவனும் அடங்குவான், இந்த லெட்டர் வேல்யூ நிறுத்தும். ஏங்க, இப்ப இந்த லெட்டர் எடுத்துட்டு எங்க போறீங்க? முதல்ல இதை கிழிச்சு போடுங்க. கிழிச்சு போடுறதா? இந்த லெட்டரை அண்ணங்கிட்ட காட்டி இது எப்படி வந்தது என்ன இருக்குன்னு விவரமா சொன்னாதானே அவருக்கும் புரியும். அப்பதானே அவர் யோசனை சொல்லுவாரு. இத பாருங்க, என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியலன்னா தான் யோசனை கேட்கணும். நாம தான் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதா முடிவெடுத்துட்டோம்ல. இதுக்கு மேல இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி ஏன் குழப்பத்தை அதிகப்படுத்துறீங்க? ஏம்மா இப்படி பேசுறேன்? இந்த லெட்டர் வந்ததால் தானே நம்ம பொண்ணு கல்யாணம்ங்கிற முடிவுக்கே வந்தோம். ஆமா, யார் இல்லைன்னது? உங்களுக்கு ஏதாவது அண்ணன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வந்தனாக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க. முடிவு பண்ணிட்டு அண்ணங்கிட்ட சொல்லுவாங்களா? சரி, பண்ணிட்டோம்னு சொல்ல வேண்டாம், பண்ணலான்னு இருக்கோன்னு அப்படி சொல்லலாம்ல. இத பாருங்க, இது நம்ம பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், தனிப்பட்ட விஷயம். இத போய் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே ஆடு கம்பெனிக்கு வேலைக்கு போய் 4 ஆம்பளைங்களோட வேலை செய்யறதுனால நம்ம பொண்ணு மேலேயே சந்தேகப்பட்டவர் அவரு. அவர்கிட்ட இது சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், பழைய கதையெல்லாம் கிளற ஆரம்பிச்சிருவாரு. நமக்குள்ள ஏதாவது ஒரு ரகசியமாவது இருக்க கூடாதா? எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடணுமா? ஏமா, இது வரைக்கும் இந்த மாதிரி நாம ஏதாவது ரகசியம் வச்சிருக்கோமா? சொல்லு. இது வரைக்கும் இல்ல, இனிமே வச்சுக்க கூடாதா? இல்ல வச்சுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஒண்ணு இல்லையே. உங்கள மாதிரியே எல்லாரும் சூதுவாது தெரியாத வளர்ந்தவங்களா? அண்ணன் அண்ணன், எதுக்கு எடுத்தாலும் அண்ணன். சரி, நீங்க சொல்ற மாதிரியே இத உங்க அண்ணன் கிட்ட சொன்னீங்கன்னா இத அவர் ரகசியமா வச்சுக்க போறாரா? உடனே உங்க அண்ணா அண்ணிக்கிட்ட சொல்லுவாரு, அந்த அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையா? முதல்ல இந்த லெட்டர் கொடுங்க. உங்க அண்ணனை பார்த்து நாம நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இது வரைக்கும் அண்ணங்கிட்ட நான் எதையும் மறைச்சதில்லை. பொய் சொல்றது தப்பு இல்லையா? இதுல எங்க பொய் இருக்கு? அவர் லெட்டர் வந்ததான்னு கேட்டு நீங்க இல்லைன்னு சொன்னாதான் பொய். அவருக்கு தெரியாத விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது பொய்யே இல்ல. என்னப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
சொல்லுப்பா. நல்ல நேரத்துல தான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்கேன். நல்ல மனசு உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் தான், நல்லபடியா தான் நடக்கும். சொல்லு. ஒண்ணு இல்லைண்ணே, நானும் வந்தாவும் பேசிட்டு இருந்தோம். அப்பதான் இந்த யோசனை தோணுச்சு. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுப்பா. நம்ம வந்தனாவுக்கு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு. அடட, அருமையான யோசனை. நல்ல நாள் அதுவுமா நீயும் வனிதாவும் நல்ல முடிவா தான் எடுத்திருக்கீங்க. ஆண்டவன் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பார். நான் அப்போவே சொன்ன, அப்போ நீங்க வேண்டாம்னு சொன்னீங்க. சரி, இப்பவும் நாள் கடந்துடல. தரகர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல மாப்பிளையும் ஜோஷியர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளையும் பார்ப்போம். வனிதா சொந்தத்திலேயே ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தா பார்க்க சொல்லு. வர்ற தைலியே முடிச்சிடலாம். அது சரி, வந்தனாவுக்கு ஜாதகம் எழுதிருக்க? இல்லன்னு, பிறந்த தேதி தான் இருக்கு. டைம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா வந்தனா ருத்துவான நாள் டைம் வனிதா கரெக்டா குறிச்சு வச்சிருக்க. போதும்பா, அது போதும். அந்த டைமை குறிச்சு நம்ம ஜோஷியர்கிட்ட சொல்லி வந்தனாவோட ஜாதகம் கணிக்க சொல்லலாம். அப்புறம் அந்த 100 காப்பி எடுத்து நம்ம சொந்த பந்தம், மேரேஜ் பியூரோ, இப்போ இன்டர்நெட்ல கூட மாப்பிள்ளை பொண்ணு தேடுறாங்களாமே, அதுக்கும் அனுப்பணும். நான் பாட்டுக்கு ஏதோ ஜாதகம் பேசிட்டே போறேன். அந்த மாதிரி கல்யாணம் பண்றதா தானே நீயும் முடிவு எடுத்திருக்க. என்னென்ன முடிவு நான் எடுக்கிறதா? உங்க முடிவு தான் என் முடிவு. வந்தனா உங்க பொண்ணு, நீங்க இஷ்டப்படுற மாதிரியே கல்யாணத்தை பண்ணுங்க. இல்லப்பா, நீ ஓகே சொல்லிடுவ. ஆனா உன் பொண்ணு மாடர்ன் பொண்ணு, ஜாதகம் பார்க்கணுமா, இதெல்லாம் வேண்டாம் டேடின்னு சொல்லிட்டா என்ன நீங்க? அவ மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் பனியனும் மாட்டிக்கிட்டா நம்ம பண்பும் கலாச்சாரமும் வேண்டாம்னு சொல்லுவாளா? நம்ம 2 பேருக்கும் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணினீங்க. இப்ப நம்ம 2 பேரும் நல்லா இல்லையா? அதெல்லாம் உங்க இஷ்டம் தான். இன்னும் சொல்ல போனா மாப்பிள்ளைய நீங்க தான் பார்க்கணும், செலக்ட் பண்ணணும். அது மட்டும் வேண்டாம், மாப்பிள்ளைய நான் பார்க்கறேன். ஆனா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கணும். நாம பார்த்து வச்சாலும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. நமக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்ல, அவங்களுக்கும் ஒருத்தர் பிடிக்கணும். அண்ணே, வந்தனா கல்யாண வேகத்துல நம்ம ஜோதி கல்யாணம். ஆமா, மூத்த ஜோதி இருக்கால, அவளுக்கும் கல்யாணம் பண்ணணும். முதல்ல அவன் மனசு எப்படி இருக்குன்னு பாப்போம். நீ வந்தனாவோட ஜாதகத்தை எழுதுற வேலையை பாரு. சரிங்க. என்ன சபாபதி, நானும் காலையில இருந்து கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாராவது செத்துட்டாங்களா? கருப்பு பேச்சு குத்தி இருக்க. மனுஷங்க யாரும் சாகலையா, மனித உணர்வு செத்து போச்சு, மனித உரிமை செத்து போச்சியா, எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சுட்டானுங்க. என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. புரிஞ்சா ஏன் இப்படி நம்ம கொத்தடிமையாவே இருக்கோம்? நானும் நம்ம தலைவர்கிட்ட பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவரு முதலாளி பக்கம் தலையாட்டுறாரே தவிர நம்ம பக்கம் ஒரு கண்ணை கூட வைக்க மாட்டேங்கிறாரு. அந்த எதிர்ப்பை தெரிவிக்கத்தான் நான் இந்த கருப்பு பேட்ச் குத்திருக்கேன். அப்படி குத்தி இருந்தும் யாரும் கண்டுக்கல. நிர்வாகம் நம்மள மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் பாக்குது, நடத்துது. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம எவ்வளவு கோரிக்கை வச்சோம் அத்தனையும் நிறைவேற்றுற அளவுக்கு நாம லாபமும் சம்பாதிச்சு கொடுக்கிறோம். இருந்தும் கூட அவங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சும்மா சொல்றதை கேட்டுட்டு நீங்களும் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கீங்க. நம்ம இனத்தை கேவலப்படுத்துறத என்னால பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களா வந்து கேட்கட்டும், அப்ப நான் சொல்லிக்கிறேன். நீ கருப்பு பேட்ச் குத்தி இருக்கிற விஷயத்த சின்னசாமி மேனேஜர் கிட்ட போட்டு கொடுத்துட்டான். எதுக்கும் நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க.